வணக்கம். நண்பர் ஒருத்தர் QCC பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். இந்த வீடியோ QCC பற்றி தான். QCC அப்படிங்கிறது குவாலிட்டி கண்ட்ரோல் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கம்பெனிஸில் SGA அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. QC சர்க்கிள் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஒரு ஷாப் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன குரூப்பாக ஃபார்ம் பண்ணி, அதாவது ஸ்மால் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்ம் பண்ணிவிட்டு கம்பெனிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எப்படின்னா அங்கே இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணி, இதை தான் QC சர்க்கிள் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டீஸ். இதை தான் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னும் சொல்லுவோம். இந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம், ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை காஸ்ட் ரிடக்ஷனாக இருக்கலாம். குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா இன்னோஸ் ரிஜெக்ஷன் ரிடக்ஷன், எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ரீவொர்க் ரிடக்ஷன், கஸ்டமர் கம்ப்ளைண்ட் எலிமினேஷன், இதெல்லாம் இந்த கேட்டகரியில் வரும். அதே மாதிரி ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது OEE இம்ப்ரூவ்மெண்ட்டு, ரிடக்ஷன் ஆஃப் பிரேக் டவுனு, சைக்கிள் டைம் ரிடக்ஷன், லீட் டைம் ரிடக்ஷன், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கேட்டகரியில் வரும். இந்த QC சர்க்கிள் ஆக்டிவிட்டீஸில் இந்த ப்ராஜெக்டில் மொத்தம் 8 ஸ்டெப் இருக்குது. 1 தீம் செலெக்ஷன், 2 ஆக்டிவிட்டி பிளானிங், 3 கோல் செட்டிங், 4 அனாலிசிஸ் அண்ட் எக்ஸிக்யூட் அண்ட் எவால்வேட், அடுத்தது 6 வெரிஃபை த ரிசல்ட், 7 ஸ்டாண்டர்டைஸ், 8 ரிவ்யூ அண்ட் இம்ப்ரூவ். இதில் இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்கு இல்லைங்களா, பிளானிங், செலக்ட் த தீம், பிளான், செட் கோல், இது வந்து P, அதாவது பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 4 and 5 அனாலிசிஸ் அண்ட் எக்ஸிக்யூட், இது ரெண்டும் டூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது D. அடுத்தது வெரிஃபை த ரிசல்ட் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ், இதை வந்து C, அதாவது செக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8வது இருக்கு இல்லைங்களா, ரிவ்யூ அண்ட் இம்ப்ரூவ், இது வந்து A, ஆக்டிவிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது PDCA சைக்கிள். PDCA பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்டும் பண்ணதுக்கப்புறம் அதே இடத்துல ஸ்டேக்னண்ட் ஆகி நிற்கிறோமோ இல்லை அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகிறோமா அப்படிங்கிறது இந்த PDCA சைக்கிள் வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம QCC பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த QCC கண்டிப்பாக இந்த 7 QC டூல்ஸ் அதை பயன்படுத்தாமல் QC சர்க்கிளை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. அது இல்லாமல் நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்டும் பண்ண முடியாது. அந்த QC டூல்ஸ் என்ன அப்படின்னா, என்னென்னலாம் அந்த QCC டூல்ஸில் இருக்குது, 7 QC டூல்ஸில் இருக்குன்னா, 1 செக் ஷீட்டு, ஃபிஷ்போன் டயக்ராம், ஹிஸ்டோகிராம், Parato சார்ட், கண்ட்ரோல் சார்ட், ஸ்கேட்டர் டயக்ராம், ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இதுதான் அந்த 7 QC டூல்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போவோம். தீம் செலெக்ஷன். தீம் செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, பொதுவாக இந்த QC சர்க்கிள் ஃபாலோ பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் ப்ராப்ளம் பேங்க் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதில் கம்பெனியில் இருக்கிற எல்லா இஷ்யூஸும் அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதிலேருந்து தான் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் எடுத்து இந்த ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி அந்த இஷ்யூஸ் சார்ட் அவுட் பண்ணி ப்ராஜெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த மாதிரி இஷ்யூஸை வந்து அந்த டீம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த குரூப் இருக்காங்க இல்லைங்களா, டீம் மெம்பர், அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க் பிளேஸுக்கு ரிலேட்டடான தீமை தான் வந்து செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த மெம்பர்ஸோட நாலேஜ் அண்ட் ஸ்கில், அவங்களுக்கு ரிலவெண்ட்டான ப்ராப்ளத்தை தான் செலக்ட் பண்ணணும். அடுத்தது பிளான் த ஆக்டிவிட்டி பிளானிங் அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்டில் வர ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஷெடியூல் பண்ணணும். எப்பப்போ ஒவ்வொரு ஸ்டேஜும் பண்ண போகிறோம், ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் எப்பப்போ பண்ண போகிறோம், எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோன்றது. இது வந்து ஒரு கேலண்டர் ஷெடியூலாக இருக்கலாம், இல்லை கேன் சார்ட், இந்த மாதிரி ஒரு சார்ட்டாகவும் இருக்கலாம். அடுத்தது கோல் செட்டிங் அப்படிங்கிறது எந்த ஒரு QC சர்க்கிள் தீமை நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த தீமோட அந்த இஷ்யூவோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன. எடுத்துக்காட்டால் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம ஒரு தீம் செலக்ட் பண்ணிடுறோம். ப்ரெசன்ட் கண்டிஷனில் என்ன ப்ரொடக்டிவிட்டி, அதாவது ஆப்ரேஷன் ரேட் என்ன, அதை நம்ம எந்த லெவலுக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலமாக கொண்டு போக போகிறோம், 80% இல்லை 90% அப்படிங்கிறத செட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதான் கோல் செட்டிங். அதே மாதிரி ரிஜெக்ஷன் ரிடக்ஷன், கரண்ட்லேருந்து எந்த லெவலுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணி கொண்டு போக போகிறோம், இப்படி நாம் இனிஷியலாகவே செட் பண்ணணும். அதுதான் வந்து கோல் செட்டிங் அப்படிங்கிறது. அடுத்தது அனாலிசிஸ்.
இங்கிருந்து தான் இந்த 7QC டூல்ஸ் அப்படின்றத பற்றி சொன்னோம் இல்லைங்களா, இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலாக இந்த 7QC டூல்ஸை பற்றி நம்ம இங்கே டீப்பாக பார்க்க போகிறதில்ல. எங்கெங்கே இந்த 7QC டூல்ஸ் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் ஒரு ஓவர்வியூவாக டச் பண்ணிட்டு போயிடலாம். ஃப்யூச்சரில் ஒவ்வொரு QC டூல்ஸை பற்றியும் செப்பரேட்டாக வீடியோ போடுவோம். ஃபஸ்ட்டு அனாலிசிஸில் இப்போ ரிஜெக்ஷன் டிடெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ரிஜெக்ஷனை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி ரிடக்ஷன், எந்த மாதிரி ரிஜெக்ஷன் இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்ற டேட்டா நமக்கு தேவை. இதுதான் டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற 7QC டூலில் ஒன் ஆஃப் த டூல் வந்து செக் ஷீட். இந்த செக் ஷீட்டில் எல்லா டிஃபெக்ட்ஸும் இருக்கும். ஒவ்வொரு டிஃபெக்ட்ஸ்லையும் எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி அதனோட குமுலேட்டிவ் போட்டு அதனோட பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் டேட்டா கலெக்ஷன். அடுத்தது பேரட்டோ சார்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணிட்டோம். இதில் டிஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா n நம்பர் ஆஃப் டிஃபெக்ட் இருக்குது. அவ்வளோ டிஃபெக்டையும் நம்ம போய் அட்டாக் பண்ண முடியாது. அவ்வளோ டிஃபெக்டை நம்ம அட்டாக் பண்ணி ஒர்க் பண்ணுற அளவுக்கு நமக்கு டீம் ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, அதுக்குண்டான நேரமும் கிடையாது. அப்போது எந்தெந்த டிஃபெக்டெல்லாம் நம்ம போய் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து நமக்கு யூஜாக கிடைக்கும், நம்ம டார்கெட் பண்ண ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் இல்லைங்களா. அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த பேரட்டோ சார்ட். இதில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எல்லா டிஃபெக்டும் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் ஒவ்வொரு டிஃபெக்டோட குவான்டிட்டி இருக்கும். இந்த ஒரு லைன் கிராஃப் போகுது இல்லைங்களா, அது வந்து ஒவ்வொரு டிஃபெக்டையும் குமுலேட்டிவாக போட்டு அந்த கிராஃப் ஃபார்ம் ஆகும். இதில் இந்த லைன் கிராஃபில் 80% டச் ஆகிற மாதிரி ஒரு பாக்ஸை வந்து நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா, இந்த பாக்ஸுக்குள்ளே சில டிஃபெக்ட் மட்டும் அடங்கும். அந்த டிஃபெக்ட் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா மொத்த டிஃபெக்டில் 80% ஆஃப் ரிசல்ட் வந்து நமக்கு வந்துடும். இதை தான் 80-20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 20% ஆஃப் ப்ராப்ளம், மொத்த இஷ்யூஸில், மொத்த ரிஜெக்ஷன், மொத்த கைண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனில் 20% ஆஃப் ரிஜெக்ஷனை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா 80% ஆஃப் ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் வைட்டல் ஃபியூ ட்ரைவல் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் தான், அந்த ப்ராப்ளத்தை மட்டும் நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னா மொத்த ரிஜெக்ஷன் பர்சன்டேஜில் 80% ஆஃப் ரிஜெக்ஷன் ரிடியூஸ் ஆகிடும். இதுதான் பேரட்டோ சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுவாங்க. பிரெயின் ஸ்டார்மிங் இப்போது நம்ம எந்தெந்த ரிஜெக்ஷன், எந்தெந்த கைண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனை, எந்தெந்த டிஃபெக்டை நம்ம அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்றத பேரட்டோ சார்ட் மூலமாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது டீம் வந்து ஒரு ரவுண்ட் டேபிளாக உட்காந்து ஒவ்வொரு டீம் மெம்பராக அவங்களோட ஐடியாஸ், சஜஷன் சொல்லுவாங்க, இன்புட் சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிஃபெக்டும் எந்தெந்த காசஸால் இந்த டிஃபெக்ட் வருது அப்படின்றது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்குவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட வியூ பாயிண்ட் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த பிரெயின் ஸ்டார்மிங்கில் எல்லாரோட இன்புட்டையும் எடுத்துக்கணும், யாரோட இன்புட்டையும் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. கடைசியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சில இன்புட்ஸ் எல்லாம் வந்து இர்ரெலவெண்ட்டாக இருக்கும் இந்த ப்ராசஸுக்கு, அதை டீம் எல்லாருமே ஜட்ஜ் பண்ணி டிசைட் பண்ணி we can eliminate, அதை எலிமினேட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு எதெல்லாம் ரிலவெண்ட் டு அந்த ப்ராப்ளத்துக்கு இருக்கோ அதையெல்லாம் இந்த ஃபிஷ்போன் டயக்ராம் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணுவாங்க. இதில் இந்த டூலை பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ்ஷோட போன் மாதிரி இருக்கும். இங்கே இந்த இடத்துல ப்ராப்ளத்தை நோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்த சைட் போன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4M மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தேடு, இந்த மெஷர்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் வந்து அடிஷ்னலாக, அதாவது ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி எது இருந்தாலும் அதை போட்டுக்கலாம். இதில் இந்த மாதிரி தான் அந்த டிஃபெக்ட்டுக்கு, ஒவ்வொரு டிஃபெக்ட்டுக்கான நம்ம காசஸ் வந்து இந்த பிரெயின் ஸ்டார்மிங்கில் கண்டுபிடிச்சேன் இல்லைங்களா. அதெல்லாம் இதில் மேன் ரிலேட்டடான காசு என்னவோ அதுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணுவாங்க, மெஷின் ரிலேட்டடான காசு என்னவோ அதை அந்த இடத்துல மார்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு காசஸையும் போய் ரியல் பிளேஸில் வந்து ட்ரையல் பண்ணி பார்ப்பாங்க. இங்கே தான் வந்து
இந்த 3 ஜென் அப்படின்ற ஜாப்பனீஸ் கான்செப்ட் அதெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது கென்ச்சி, கெம்புட்ஸு, கெஞ்சிட்ஸு ரியல் பிளேஸில் போய் ஒவ்வொரு காசஸையும் வந்து ரியலாக அங்கே செட் பண்ணி ஸ்டடி பண்ணி அது உண்மையிலே ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவாங்க. அப்படி ரிலவெண்ட்டாக வர்றதெல்லாம் சரின்னு எடுத்துக்குவாங்க. இரலவெண்ட்டான ரிசல்ட் வருது, அவங்க அந்த காசஸ் வந்து உண்மையிலேயே அந்த ரிஜெக்ஷனை க்ரியேட் பண்ணலை அப்படின்னு வரதெல்லாம் அதை ஒமிட் பண்ணிவிடுவாங்க. அப்படி வர காசஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த காசஸுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு காசஸுக்கும் ஒரு சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு கவுண்டர் மெஷராக ரெடி பண்ணுவாங்க. இதுதான் வந்து எக்ஸிக்யூட் அண்ட் எவால்வேட் இந்த ஸ்டேஜில் வரும். இதில் எல்லா காசஸுக்கான கவுண்டர் மெஷர், அதாவது சொல்யூஷன் என்னவோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்டேஜ். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா ரிசல்ட் உண்மையிலே நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத நாம் இந்த வெரிஃபைங் த ரிசல்ட் அப்படின்ற ஸ்டேஜில் பார்ப்போம். ப்ரெசண்ட்டில் நம்ம என்ன ரிஜெக்ஷன் பர்சன்டேஜ், எவ்வளோ டார்கெட் பண்ணோம், நம்ம எவ்வளோ ஆக்சுவலாக அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த ரிசல்ட் வெரிஃபிகேஷனில் செக் பண்ணுவோம். அதுக்கடுத்தது நாம் அச்சீவ் பண்ண ரிசல்ட்டு, நாம் பண்ண ஆக்டிவிட்டி எல்லாம் லைஃப் லாங் அப்படியே வந்து சஸ்டைன் ஆகணும். மறுபடியும் டிட்டோரியேட் ஆகிட்டு கீழே போகக்கூடாது, மறுபடியும் ஒர்ஸ்ட் கண்டிஷனுக்கு போகக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். இதுதான் வந்து அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்ற ஸ்டெப்பில் வரும். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு கவுண்டர் மெஷர் பண்ணியிருப்போம், சில ஒர்க் ப்ரொசீஜர் போட்டிருப்போம், ஆப்ரேட்டரோட எஜுகேஷன் பண்ணியிருப்போம். இதெல்லாம் எஸ்ஓபியாக வந்து ரெடி பண்ணணும். அப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம், அதெல்லாம் வந்து ரிவிஷன் பண்ணணும். கண்ட்ரோல் சார்ட் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த கண்ட்ரோல் சார்ட்டும் ஒன் ஆஃப் த QC டூல்ஸ். இது வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரிவ்யூ அண்ட் இம்ப்ரூவ். இங்கே வந்து கடைசி ஸ்டெப்பு. இங்கே நாம் ஒரு ஸ்டேஜுக்கு அச்சீவ் பண்ணிட்டோம், டார்கெட் பண்ண வேல்யூலேருந்து ஆக்சுவல் வந்து அதை விட அதிகமாக பெட்டராக அச்சீவ் பண்ணிட்டோம். அதோடு நம்ம நின்றுடக்கூடாது. இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு நெக்ஸ்ட் கோல் செட் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் இதுதான் ரிவ்யூ அண்ட் இம்ப்ரூவ். இதை பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த PDCA அப்படின்ற சைக்கிள் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து QCC பற்றின ஒரு ஜஸ்ட் ஓவர் வியூவான ஒரு வீடியோ. தேங்க்யூ.